செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்களை தேர்வு செய்ய தேடுதல் குழு அமைப்பு. துணைவேந்தர் நியமன அதிகாரம் மாநில அரசின் வசமானதால் அதிரடி நடவடிக்கை. விழிஞம் துறைமுகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. This is not just a new port, but the beginning of a new era that will give Indian trade and logistics a stronger global presence. 9 மாதங்களாக சோதனை முறையில் 280 கப்பல்கள் வெற்றிகரமாக சரக்குகளை கையாண்டதாக தகவல். கரூர், பரமத்தி, வேலூர், ஈரோடு உள்ளிட்ட 8 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி சுட்டெரித்த வெயில். நெல்லை, பாலக்கோடு, திண்டுக்கல், குன்னூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கோடை மழை. உதகையில் மக்கள் குவிந்து வருவதால் கோடை சீசன் களைகட்ட தொடங்கியது. தாவரவியல் பூங்காவில் பூத்து குலுங்கும் பல வண்ண மலர்களை கண்டு ரசிக்கும், புகைப்படம் எடுத்தும் மகிழ்ச்சி. தாமதமின்றி சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்க வேண்டும். ஒன்றிய அரசுக்கு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி வலியுறுத்தல். சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்னது வரவேற்கிற அதே நேரத்தில் எப்போது தொடங்கும், அதற்கு பட்ஜெட் ப்ரொவிஷன்ஸ் என்ன, இதை யாரும் எதிர்க்கல. அதே நேரத்தில் வரவேற்கிற நேரத்தில் எவ்வளவு விரைவில் செய்ய முடியுமோ அவ்வளவு. ஏன்னா ஏற்கனவே 10 ஆண்டுகளில் 4-5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. தமிழ்நாடு அரசை அறிவித்தும் ஜல்லி மற்றும் எம்சான் விலை குறைக்கப்படவில்லை என ராமதாஸ் குற்றச்சாட்டு. விலை குறைப்பை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கு விற்பனை. கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு ஒப்புதல். 9,928 கோடியில் செயல்படுத்தப்படும் திட்டத்துக்கு ஒன்றிய அரசின் நிதி உதவியை கோரவும் முடிவு. மதுரை சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சி கோலாகலம். வில்லாப்புரம் பாவக்காய் மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை கண்டு வணங்கிய பக்தர்கள். கல்பாக்கத்தில் கரை ஒதுங்கிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கான ராட்சத குழாய்கள். குழாய்களை உரிய இடத்தில் பொருத்த 20 பொக்லைன் உதவியுடன் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தீவிரம். தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம். மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஈரோடு அருகே வீட்டில் தனியாக வசித்த முதிய தம்பதி வெட்டிக் கொலை. பல்லடத்தில் நடைபெற்ற கொலையை ஒப்பிட்டு விசாரணையை துரிதப்படுத்தும் தனிப்படை போலீஸ். டெல்லியில் அதிகாலையில் கொட்டி தீர்த்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மூன்று நாட்களுக்கு கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை. பிட்ஜி பயிற்சி மையத்தில் அமலாக்கத்துறை சோதனை. நாடு முழுவதும் 15,000 மாணவர்களிடம் 250 கோடி ரூபாய் மோசடி என புகார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. 30 விழுக்காட்டிற்கும் குறைவான மதிப்பெண் பெறும் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களை ஃபெயிலாக்கும் நடைமுறை அமலுக்கு வந்திருப்பதால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது.
ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையின்படி 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ஆல் பாஸ் முறையை ரத்து செய்யும் வகையில் கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டது. ஆண்டு இறுதித் தேர்வில் 30% குறைவான மதிப்பெண்களை பெறும் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு தேர்வு நடத்தவும், அதிலும் தேர்ச்சி பெறாத மாணவர்களை அதே வகுப்பில் படிக்கச் செய்யவும் வகை செய்யும் இந்த திருத்தம் 2025 முதல் அமலுக்கு வரும் என கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட ஒன்றிய அரசின் பள்ளிகளில் மட்டுமே இது செயல்படுத்தப்படும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் ஆல் பாஸ் ரத்து நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக 5ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோரிடம் சிபிஎஸ்இ பள்ளிகள் ஒப்புதல் கடிதங்கள் பெறுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலான ஒன்றிய அரசின் நடவடிக்கை கல்வி உரிமைச் சட்டத்திற்கு எதிரானதாக அமைந்துள்ளதாகவும், மாணவர்களின் கல்வியை வெகுவாக பாதிக்கும் என்றும் கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இப்போ ஸ்கூலுக்கு வர்றதே சில்ட்ரன் வந்து பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து எனாமஸ் ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாடு சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்பர் ஆஃப் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸுமே வந்து நமக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்து நான் வந்து நீங்கள் 3rd ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆக்குவேன், 5th ஸ்டாண்டர்டில் நான் வந்து இது பண்ணுவேன், 8th ஸ்டாண்டர்டில் பண்ணுவேன் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வரதே நிப்பாட்டிடுவாங்க. இல்லை அவங்க வந்து வேற போர்டு போயிடுவாங்க. நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு படிப்பே வரல அப்படிங்கிறத ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கொண்டு வரோம். குழந்தை பருவத்திலேயே மாணவர்களை கல்வியை விட்டு வெளியேற்றும் வகையிலான இந்த நடவடிக்கையை ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஆல் பாஸ் முறையை ரத்து செய்துள்ள ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் மாணவர்களை ஃபெயில் ஆக்குவதற்கு எதிராக பெற்றோர் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், அப்போது 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் ஆல் பாஸ் முறையை ரத்து செய்தால் இடைநிற்றலை அதிகரிக்கும் என்று கண்டனம் தெரிவித்தார். மாணவர்களின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பெற்றோர் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்கள் ப்ரெஷரை போட்டு, அந்த பெற்றவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு கடனை உடனே வாங்கி அப்படியே சிபிஎஸ்இ ஸ்கூலில் சேர்க்கிற பிள்ளைங்க அந்த பெற்றவங்க எப்படிப்பட்ட ப்ரெஷருக்கு ஆளாவார்கள்? அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? 5 வயசு படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட என்னன்னு உட்காந்து நீங்கள் தனியாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க. அடுத்தது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள், ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி 1ஆம்லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆல் பாஸ் போட்டு 9ஆம் வகுப்புலேருந்து எவாலுவேஷனை கொண்டு போகும்போது தான் ட்ராப் அவுட்டே இல்லாமல் இருக்கும். இல்லைனா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க. ஆக அந்த பிள்ளைங்கள் சொன்ன அந்த பெற்றவங்களுக்கு சொல்கிறேன் நான், தயவுசெய்து பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும்போது தயவுசெய்து எதிர்ப்பு குரல்னாச்சும் தெரிவிங்க. நீங்கள் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5ஆவதுல ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாகும், எதிர்காலம் என்னாகும், தயவுசெய்து கேள்வி கேளுங்கள். கல்விக் கொள்கை விவகாரத்தில் ஒன்றிய அரசு பெரியண்ணன் மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை அதிமுக செயற்குழு கூட்டத்தில் அங்கீகரித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு அதிமுகவின் முதல் செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அக்கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்ற செயற்குழு கூட்டம் தொடங்கியது. கூட்டத்திற்கு செல்போன் கொண்டு செல்ல அனுமதி இல்லை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து அதிமுக செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு செயற்குழுவில் முழு மனதுடன் ஆதரவளித்து அங்கீகரித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக தலைமையிலான கூட்டணியின் தொடக்கமாக பாஜகவுடன் கூட்டணியை அமைத்தும் மெகா கூட்டணி அமைப்பதற்கு வியூகம் வகுத்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு செயற்குழுவில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்த ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்தும், காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த 26 பேருக்கும் இரங்கல் தெரிவித்தும், 2021 தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பது உட்பட காரணங்களுக்காக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டில் துணைவேந்தர் நியமன அதிகாரம் ஆளுநரிடமிருந்து மாநில அரசுக்கு வந்த பிறகு முதல் முறையாக அதற்கான தேடுதல் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன.
டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான தேடுதல் குழுக்களை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அண்மையில் வெளியான உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடுதல் குழுவை அமைப்பதற்கான அதிகாரம் தமிழ்நாடு அரசின் வசமானது. இதன் அடிப்படையில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அந்த குழுவில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன், முன்னாள் துணைவேந்தர்கள் பேராசிரியர் சச்சிதானந்தம் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கான தேடுதல் குழுவில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி KPK வாசுகி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தீனபந்து, பேராசிரியர்கள் மு. செல்வம், மு. தங்கராசு, முனைவர் ராசேந்திரன் ஆகிய 5 பேர் இடம்பெற்றுள்ளனர். கேரளா விழுப்புரம் துறைமுகத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி இந்த துறைமுகத்தால் இந்தியா மேலும் வளர்ச்சியடையும் என தெரிவித்துள்ளார். கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் அமைக்கப்பட்டு வரும் விழுப்புரம் சர்வதேச துறைமுகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த துறைமுகம் அதானி குழுமம் மற்றும் பொதுத்துறை பங்களிப்பின் மூலம் 8,867 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரத்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான திறப்பு விழாவில் பிரதமர் மோடி உரையாற்றினார். விழுப்புரம் துறைமுகத்தால் இந்தியா மேலும் வளர்ச்சியடையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். देश के लोगों को बहुत बहुत बधाई देता हूं. கொழும்பு, சிங்கப்பூர் போன்ற துறைமுகங்களை இந்தியா சார்ந்திருப்பதை விழுப்புரம் துறைமுகம் குறைக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியின் தூணாக உள்ள பினராயி விஜயன், காங்கிரஸ் MP சசி தரூர் தம்மோடு விழா மேடையை பகிர்ந்து கொண்டதால் இது பலருக்கு தூக்கத்தை கெடுக்கும் என்று பிரதமர் கூறினார். அதானி கேரளாவின் நண்பர் என்று கூறிய மாநில துறைமுக அமைச்சர் வாசவனை பாராட்டிய பிரதமர் மோடி, ஒரு கம்யூனிஸ்ட் அமைச்சரிடமிருந்து இந்த வார்த்தையை கேட்பது இந்த நாடு மாறி வருகிறது என்பதற்கான பொருள் என்றார். தமிழ்நாட்டில் 8 ஊர்களில் வெயில் சதமடித்தாலும் சில பகுதிகளில் கோடை மழை பெய்திருப்பதால் மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மணிக்கு 40 கிலோமீட்டர் வேக காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, பாளையங்கோட்டை, அரியக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் வெயில் சுட்டரித்த நிலையில் பிற்பகலில் திடீரென வானிலை மாறி கனமழை பெய்தது. இவ்வளவு வெயில் நல்ல கடும் வெயிலாக அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ குடும்பம் எல்லாமே எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. நல்ல மழை இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே. 1 மணி நேரத்துக்கு மேலே பெஞ்சிருக்கல, 1 மணி நேரத்துக்கு மேலே பெஞ்சிருக்கு. கிருஷ்ணாபுரம் அந்த மாதிரிலாம் நல்ல மழை, குளுமையாக இருக்குது. இந்த மாதிரி அடிக்கடி மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வெயில் தாக்கத்தை கொஞ்சம் குறையாக இருக்கும். குழந்தைகள்லாம் இப்போ என்னோட பிள்ளைங்களுமே இருக்கட்டும், அவங்களுக்குமே வேர்க்கூரை எல்லாமே போடும். இந்த மழை பெய்யறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டரித்த நிலையில் கனமழை பெய்துள்ளது. இதனால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல்லில் அரை மணி நேரம் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டு மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூரில் சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருவாரூர், சேந்தமங்கலம், அடியக்கமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் திடீரென வெயில் குறைந்து வானிலை மாறிய நிலையில் சூறை காற்றுடன் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சுமார் 1 மணி நேரம் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கோவையிலும் திடீரென வானிலை மாறி மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் மலை ரயிலில் சென்ற சுற்றுலா பயணிகள் ரம்மியமான சூழலை அனுபவித்தனர்.
இதனிடையே அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. டெல்லியில் இன்று அதிகாலையில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை 3 நாட்களுக்கு தொடரும் என்று தெரிவித்துள்ள இந்திய வானிலை மையம் டெல்லிக்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. தலைநகர் டெல்லியில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலையில் திடீரென பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. பலத்த காற்று காரணமாக பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. துவாரகா பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் ஒருவர் படுகாயமடைந்ததாகவும் டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். டெல்லி, நொய்டா, காசியாபாத், குருகிராம் மற்றும் ஆர்கே நகர், துவாரகா உள்ளிட்ட தலைநகர் பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் ஆறு போல தண்ணீர் பெருக்கெடுத்தது. இதனால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. सब बारिश से है ना, बस गर्मी में राहत मिलेगी। हाँ, अभी ठंड का एहसास हो रहा है। ट्रैफिक तो परेशानी होती है, दिल्ली में चलता ही है। हाँ जी, अभी ये जो अंडरपास है ना नीचे पीछे ही, वहाँ पे है अभी पानी भरा हुआ पूरा। हाँ जी, बाइकें बंद हो रही हैं, ऑटो वगैरह बंद हो रहे हैं। हम वापसी आए हैं घूम के उधर से. கனமழை காரணமாக அதிகாலையில் பள்ளி செல்லும் மாணவர்களும் அலுவலகங்களுக்கு செல்பவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அதிகாலையில் பெய்த கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. டெல்லியில் மட்டுமன்றி உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்ற அண்டை மாநிலங்களிலும் கனமழை கொட்டியது. இந்நிலையில் தலைநகர் டெல்லிக்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ள இந்திய வானிலை மையம் அடுத்த 3 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை தொடரும் என்று எச்சரித்துள்ளது. பொதுமக்கள் மரங்களுக்கு அருகே நிற்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் இந்திய வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. நீர்நிலைகள் அருகே உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கரை ஒதுங்கிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ராட்சத பைப்புகளை மீண்டும் கடலுக்குள் கொண்டு செல்லும் பணி தீவிரமடைந்துள்ளது. நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் ஏற்கனவே 2 யூனிட்டுகள் செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது 3வது யூனிட் தயாராகி வருகிறது. அதற்கு பயன்படுத்தப்பட்ட ராட்சத பைப்புகள் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் இருந்த நிலையில் ராட்சத அலை காரணமாக வியாழக்கிழமை காலை கரை ஒதுங்கின. இதனால் அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் அதனை மீண்டும் கடலுக்குள் கொண்டு செல்லும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். 20 பொக்லைன் இயந்திரங்களும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த பணியில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ராட்சத பைப்புகள் திடீரென கரை ஒதுங்கியதால் துடுப்பு படகு மூலம் மீன்பிடிக்கும் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் சோளிங்கர் தொகுதியில் அமமுக சார்பில் பார்த்திபன் போட்டியிடுவார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது சோளிங்கர் தொகுதியிலே போட்டியிட போகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களது சட்டமன்ற உறுப்பினர், அம்மா அவர்களின் கொள்கைகளுக்காக, அம்மா அவர்களின் லட்சியங்களுக்காக விலை போகாத அந்த தங்கம் எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்வது. வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறி திருப்பூர் அருகே 20 ஆண்டுகளாக வசித்து வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
பல்லடம் அருகே கரைப்புதூரில் 7 வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டிருந்த சயன் என்பவர் உடல்நலக்குறைவால் கடந்த சில மாதங்களாக கடன் தவணையை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அவரது வீடுகளுக்கு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் சீல் வைத்ததால் வாடகைக்கு குடியிருந்தவர்கள் வீட்டுக்குள் செல்ல முடியாமல் தவித்தனர். இதனிடையே சீல் வைக்கப்பட்ட ஒரு வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டதாக நிதி நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் வீட்டின் உரிமையாளர் சயன் மற்றும் அவரது மனைவி கீதாவிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது சயன் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. திருப்பூர் ஆயத்த ஆடை நிறுவனத்தில் பணியாற்றிய போது கீதாவை திருமணம் செய்த அவர் பிறகு குடும்ப அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றுள்ளார். இந்திய குடியுரிமை பெற 15 லட்சம் ரூபாய் செலவழித்தும் குடியுரிமை கிடைக்கவில்லை எனவும் சயன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து சட்டவிரோத குடியேற்ற சட்டத்தின் கீழ் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் சென்னையை அடுத்த பூந்தமல்லி அகரம் மேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து போலியான ஆதார் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்த அவர்கள் சாலையோரங்களில் வீசப்படும் பழைய பொருட்களை சேகரித்து கடைகளில் விற்று வாழ்ந்து வந்துள்ளனர். ஏற்கனவே குன்றத்தூர், மாங்காடு பகுதிகளில் தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 33 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.